வெல்கம் டு தமிழ் உழவன் சேனல். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்கோ பவர் டில்லரை வரப்பு பகுதியில் எப்படி பாதுகாப்பான முறையில் இறக்கி ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். காம்கோ பவர் டில்லரில் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு வரப்பை ஏற்றி இறக்கிடலாம். அதுக்கு சில நுணுக்கங்களை கையாண்டவே போதும். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டயர், அதாவது டயரை மாட்டி எப்படி வரப்பில் ஏற்றி கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் டில்லரை பொறுத்த வரைக்கும் என்ஜினோட வெயிட் முன்னாடி இருக்கும், அதனால் நமக்கு பின்னாடி பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வரப்பு பகுதியில் ஏற்றி இறக்கிறப்ப ஒரு வீலை ஃபஸ்ட்டு முன்னாடியும் அடுத்த வீலை கொஞ்சம் பின்னாடியும், அதாவது கிராஸான பொசிஷனில் வண்டியை ஏற்றி இறக்கணும்னா நமக்கு பேலன்ஸ் சரியான முறையில் கிடைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பவர் டில்லர் முன்னாடி தூக்கும் அப்படிங்கிற ஒரு பாரம் என்பது கொஞ்சம் குறையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் கலப்பையை மாட்டிக்கிட்டு நம்ம வரப்பை கிராஸ் பண்ணுறப்ப ரொம்ப சேஃப்டியாக கிராஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரம் கலப்பை ஒரு ஸ்டெப்பும் நடந்து போகிற மாதிரியே இருக்கும். அதனால் வரப்பை கிராஸ் பண்ணுறப்ப எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணமோ அதே போல் தான் இதற்கும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பருத்தி வயலில் எப்படி கிராஸ் பண்ணுறப்ப, ஏன்னா பருத்திக்கு நம்ம பாறை அணைச்சிருப்போம். பருத்தி பாறை கிராஸாக நம்ம வண்டியை ஓட்டினோம்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டி. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் முன்னாடி தூக்காமல் கொஞ்சம் சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிடலாம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு வரப்பு பகுதியை டைரெக்டாக கிராஸ் பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறத இப்போது நீங்கள் பாருங்கள். இது போல் நமக்கு இன்ஜினை டைரெக்டாக நம்ம கிராஸ் பண்ணணும்னா முன்னாடி வெயிட், அது இன்ஜின் வெயிட்டுங்கிற காரணத்தினால நமக்கு ஹேண்டில் பாரை பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இதற்காகத்தான் நம்ம எப்பொழுதுமே கிராஸாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறது. இப்போது நீங்கள் அது போல் கிராஸ் பண்ணுறப்ப வண்டி என்ஜின் எத்தனை கியரில் இருக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். எப்பொழுதுமே என்ஜின் கியரை ஃபஸ்ட்டு கியர்லேயே வச்சு ரோட் பண்ணுங்கள். அதுபோல் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் பார்க்கணும், வண்டி என்ஜின் ஹை லோ அப்படிங்கிற இந்த கியரில் ஆப்ஷனில் லோவில் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரோட்ரி கம்பல்சரி வரப்பை கிராஸ் பண்ணுறப்ப ரோட்ரியை ஆஃப் பண்ணிவிடுங்க, அதுதான் நமக்கு சேஃப்டி. இந்த காம்கோ பவர் டில்லரில் ஒரு சேஃப்டி ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறப்ப ரோட்ரியை நம்ம ஆஃப் பண்ண மறந்துட்டா கூட இந்த ரோட்ரி ரொட்டேஷன் ஆகாது. அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக காம்கோ பவர் டில்லர் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. அதுபோல் வயல்வெளிகளில், அதாவது உழவு செஞ்சிட்டு இருக்கிறப்ப காம்கோ பவர் டில்லரை முடிஞ்ச அளவுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் ஓட்ட பாருங்கள். அப்படி ரிவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணனா என்ஜின் கண்டிப்பாக முன்னாடி அழுத்தம் கொடுத்து நம்மளை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்ஜின் ரிவர்ஸ் வர மறுக்கும். இது இந்த பவர் டில்லருக்கு மட்டுமல்ல, எல்லா பவர் டில்லருக்குமே இது காமனான ஒன்று. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உழவு வயலில் ரிவர்ஸ் வரதை குறைச்சிக்கிங்க. அந்த அளவுக்கு வராத அளவுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிங்க. இரண்டாவதாக சொல்ல போனோம்னா, ட்ரம் மாட்டி நம்ம உழவு வயலில் ஓட்டிகிட்ருக்கோம், ட்ரம் கேஜ் வீல் மாட்டி உழவு வயலில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா 4 ட்ரம் டிஸ்க் ஜெட்டில் உள்ள போல்ட்டும் 4ம் நல்லா டைட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கிங்க. இதுபோல் சில சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம வரப்பை கிராஸ் பண்ணுறதுனால நமக்கான உடல் பாதிப்புகளும் உயிர் பாதிப்புகளும் இல்லாமல் 100% பவர்ஃபுல்லான இந்த பவர் டில்லரை நம்ம இயக்கலாம். இதுபோல் மேலும் உங்களுக்கு தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் உழவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் வீடியோக்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்மளுடன் இணைந்திருங்கள். நன்றி.